إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகம் பலவிதமான சோதனைகளுக்கும் பலவிதமான நெருக்கடிகளுக்கும் காலாகாலமாக முகம் கொடுத்து வருவதை நானும் நீங்களும் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சோதனைகளின் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரம் சோதனைகளின் வடிவங்கள் வித்தியாசமாக வருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சமகாலத்தில் முஸ்லிம் சமூகம் சந்தித்திருக்கின்ற சோதனை ஈமான் ரீதியான சோதனை, இஸ்லாத்துக்கு எதிரான எங்களுடைய ஈமானை ஆட்டம் காண செய்கின்ற மிகப்பெரியதொரு சோதனைக்கு நானும் நீங்களும் முகம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் கவலை என்னவென்று சொன்னால், எங்களில் அதிகமானவர்களுக்கு இந்த சோதனையின் வடிவம் தெரியாமல் போய்விட்டது. அதனால் தன்னுடைய உடம்பு பலவீனப்படலாம், தன்னுடைய பொருளாதாரம் குறைந்து போகலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உள்ளத்திலே ஈமான் இருக்கிற நிலையில் உயிரை இழக்கலாம். இதுவெல்லாம் உண்மையான முஃமினுக்கு நஷ்டம் கிடையாது, இதுவெல்லாம் உண்மையான முஃமினுக்கு பாரம் கிடையாது. ஆனால் ஈமானை இழப்பது என்பது, வழிகேட்டின் பக்கம் செல்வது என்பது, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அந்த இழப்பு வருமாக இருந்தால் ஈமான் ரீதியான இழப்பு, அது ஒரு முஃமினை பொறுத்தவரையில் மிகப்பெரியதோர் நஷ்டமும் கை சேதமும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இந்த சோதனைகளின் வடிவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகாக சொல்லிவிட்டு போனார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய ரகசியங்களுக்கு சொந்தக்காரர். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ரகசியங்களை சொல்லிவிட்டு போனார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? மக்கள் எல்லாம் நபிகளாரிடத்தில் சென்று நல்லவற்றை பற்றி கேட்டு படித்தார்கள். ஆனால் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? குந்து அஸ்அலுஹு அனிஷ் ஷர் மகாஃபத அன் யுத்ரிகனி. வழிகேடுகளை பற்றி நபிகளாரிடத்தில் நான் போய் நிறைய கேட்பேன். எதற்காக தெரியுமா?
அந்த வழிகேடு என்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, சத்தியத்தை எப்படி அறிவது அவசியமோ அதுபோன்று அசத்தியங்களையும் விளங்கி வைத்திருப்பது அவசியம். இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? எங்களை அறியாமல் வழிகேட்டில் சென்று விழுந்து விடுவோம். எனவே சத்தியத்தை அறிகின்ற அளவுக்கு அசத்தியங்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அசத்தியங்கள் எப்படி எங்களுக்குள் வரும் என்பதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஈமானை பாதுகாத்து உலகத்திலே வாழலாம். அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் கேட்ட கேள்வியில் மிக பிரதானமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் ஜாஹிலிய காலத்திலே குஃப்ரிலும் இணை வைப்பிலும் இருந்தோம். அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தான். அந்த இஸ்லாத்துக்கு பிறகு மீண்டும் குஃப்ர் வருமா, மீண்டும் வழிகேடு வருமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், ஈமானுக்கு பிறகு இஸ்லாம் பலமாக இருந்ததற்கு பிறகு மீண்டும் வழிகேடுகள் வரும் என்று சொன்ன பிறகு கேட்டார்கள், வஹல் பஅத ذلك الشر من خير, அந்த கெடுதிக்கு பின்னாலும் நலவு வருமா என்று கேட்டார்கள். நஅம், வரும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, 1400 வருட இந்த வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தால் இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனை பெரிய வழிகேடுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்கின்றன என்பதை பார்க்கிற பொழுது இந்த நபித்துவ ஹதீஸுடைய பெருமதியை நான் நீங்களும் உணரலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த வழிகேட்டுக்கு பிறகு மீண்டும் நலவு வரும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வஃபீஹி தஹனுன், அந்த நலவில் கலங்கள் இருக்கும் என்றார்கள், தெளிவிருக்காது என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சாதாரண அறிவுள்ள மனிதனுக்கு இது நேர்வழியா வழிகேடா என்று புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தெளிவிருக்காது, கலங்கள் இருக்கும். எப்படி? கௌமுன் யஹ்தூன பிகைரி ஹதி, ஒரு கூட்டம் வரும், என்னுடைய வழிமுறை அல்லாத வழிமுறையை அவர்கள் பின்பற்றுவார்கள். தஅரிபு மின்ஹும் வ துன்கிர், அவர்களிடத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் என்றார்கள். இதுதான் அந்த கலங்கள். எங்களை போன்றிருப்பார்கள், இஸ்லாம் என்று பேசுவார்கள், நபிகளாருடைய குடும்பம் என்று பேசுவார்கள், ஈமான் என்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் வழிகேடு மறைந்திருக்கும், குஃப்ர் மறைந்திருக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதன் பிறகு மீண்டும் வழிகேடு குஃப்ர் வருமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் வரும் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்கள் வருவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, யார் அவர்களுக்கு பதிலளிப்பாரோ அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சிஃப்ஹும் லனா, அவர்களுடைய பண்பை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய தோளை போர்த்திக் கொண்டிருப்பார்கள். தோல் வெளித்தோற்றம் நபிகளாரை போன்றிருக்கும், நபித்தோழர்களை போன்றிருக்கும், உண்மை முஸ்லிம்களை போன்றிருக்கும். வயதகல்லமூன பிஅல்சினத்தினா, எங்களுடைய நாவால் பேசுவார்கள். யார் சொல்றா இத? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எங்களுடைய நாவுகளிலிருந்து பேசுவார்கள் என்றால் குர்ஆன் என்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்பார்கள், முஃமின்கள் என்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பதிலளித்தால் நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். இப்படிப்பட்ட சோதனையான காலம் வந்தால் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிமுக்குள்ள கடமை என்ன பாருங்கள். ஃபமா தஅமுருனி இன் அத்ரகனி ذلك, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் முஸ்லிம்களுடைய தலைவரையும் நீ பற்றி பிடித்துக்கொள், இறுக்கி பிடித்துக்கொள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
இந்த இடத்தில்தான் நானும் நீங்களும் மிச்சம் தெளிவாக இருக்க வேண்டும். வழிகேடுகளும் குஃப்ருகளும் இஸ்லாமிய போர்வையை போர்த்திக் கொண்டு வருகிற நேரம், குர்ஆன் சுன்னா என்ற நாமத்துக்கு கீழால், நபிகளாருடைய குடும்பம் என்ற நாமத்துக்கு கீழால் குஃப்ரும் வழிகேடும் வருகின்ற பொழுது என்னுடைய உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு கூட்டமைப்பு இருந்தால் அவர்களை பற்றி பிடிக்க வேண்டும். அந்த கூட்டமைப்பை விட்டும் விலகி செல்லக்கூடாது. அந்த தலைவரை, முஸ்லிம்களுடைய தலைவரை பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அவரை விட்டு விலகி போகக்கூடாது. இஸ்லாமிய உம்மத் எந்த அளவுக்கு பலவீனம் அடையும் தெரியுமா? கேட்டார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, ஃபஇல்லம் யகுல் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், அவர்களுக்கென்றொரு கூட்டமைப்பு இல்லை என்றால், அவர்களுக்கென்றொரு தலைவர் இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, இருக்கிற எல்லா வழிகட்ட கூட்டங்களிலிருந்தும் நீ உன்னை ஒதுக்கிக்கொள், நீ உன்னை பாதுகாத்துக்கொள். எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும்? வலவ் அன்த அஃத பி அஸ்லி ஷஜரா, ஒரு மரத்துடைய வேரை உன்னுடைய சக்கை பல்லால் இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹத்தா யுத்ரிகல் மௌத் வ அன்த அலா தாலிக், நீ அதே நிலையில் இருக்கும் பொழுது உன்னுடைய மரணம் உன்னை வந்தடையும் வரைக்கும் நீ இஸ்லாத்திலும் ஈமானிலும் உறுதியாக இருக்க வேண்டும். இருக்கிற வழிகட்ட கூட்டங்களிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த நபிமொழியை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பின்னால் நான் ஒரு சில விடயங்களை சொல்லவிருக்கிறேன். இந்த ஹதீஸை புரிந்தால் பின்னால் வருகிற விடயங்களை புரிவதற்கு இலகுவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? முஸ்லிம்களுக்கென்றொரு கூட்டமைப்பு, முஸ்லிம்களுக்கென்றொரு தலைமைத்துவம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை? எங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். இதுக்குத்தான் நாங்கள் நிறைய பேர் ஆசைப்படுகிறோம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொன்னது என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு கூட்டமைப்பு இல்லை என்றால் நீங்கள் கூட்டம் உருவாக ரெடியாக கூடாது, தலைவரை தேடி போக ரெடியாக கூடாது. இங்கேதான் உச்சகட்ட வழிகேடுகள் வர ஆரம்பிக்கின்றன. இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்துடைய நிலை என்ன? அன்பாண்டவர்களே, காதியானிகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஹவாரிஜுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஷியாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள், இருக்கின்ற எல்லா வழிகட்ட கூட்டங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் தலைமைத்துவம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது, கூட்டமைப்பு இருக்கிறது. உலகத்தில் சுன்னி முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் இருக்கிறதா? உலகத்தில் சுன்னி முஸ்லிம்களுக்கு கூட்டமைப்பு இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையின் உண்மை இதுதான் சகோதரர்களே. கியாமத்துக்கு முன்னால நடக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் இருக்காது, முஸ்லிம்களுக்கு கூட்டமைப்பு இருக்காது. வழிகட்ட கூட்டங்கள் எல்லாத்துக்கும் அமீர் கட்டுப்பாடு இருக்கும், ஷேக் வழிபாடு இருக்கும், தலைமைத்துவ வழிகாட்டல் இருக்கும். சுன்னிகளுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? ஷேக் தேடுங்க சொல்லல, இமாம் தேடுங்க சொல்லல. இருக்கிற வழிகட்ட கூட்டங்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாருங்கள் என்றார்கள். இன்றைக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா நடந்திருக்குது? அரபுலகம் முஸ்லிம்களுக்கு குரல் கொடுப்பதில்லை, அரபுலகம் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை, அரபுலகம் முஸ்லிம்களுக்காக போராட தயாரில்லை. அவரவர்களுடைய நாட்டை பாதுகாக்க துடிக்கும் பொழுது இஸ்லாமிய உம்மத்தின் வரலாறு ரீதியான துரோகிகள் நாங்கள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறோம், நாங்கள் முஸ்லிம்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது எதை நோக்கி போகிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு தலைவர் வந்து விட்டார், முஸ்லிம்களுக்கு தலைவர் வந்து விட்டார் என்று வரலாறு ரீதியாக யூதர்களை விடவும் கிறிஸ்தவர்களை விடவும் இஸ்லாமிய உம்மத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர்களுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் அணிதிரள ஆரம்பித்திருக்கிறார்கள், அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வழிகேட்டை தான் நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இஸ்லாமிய உம்மத் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பக்கத்திலே அமெரிக்காவும் இன்னொரு பக்கத்திலே யூதர்களும் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக வழிகேடுகளையும் குழப்பங்களையும் உருவாக்குகிற நேரம்,
இன்னொரு பக்கத்திலே ஷிஆக்களின் தலைமைத்துவம் இருந்து கொண்டு சுன்னி முஸ்லிம்களை பதம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமிய உம்மத்தை அழிக்க துடிக்கிறது. இந்த நேரத்திலே வரலாறு தெரியாதவர்கள், நபிகளாருடைய முன்னறிவிப்பு தெரியாதவர்கள் யாரை சரிகாண ஆரம்பித்திருக்கிறார்கள் தெரியுமா? ஷிஆக்களா. அவர்கள்தான் முஸ்லிம்களுக்கு என்ன குரல் கொடுக்கிறார்கள். ஷியா மத தலைவரா நஊது பில்லாஹ், மத போதகர்கள் என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹ். அன்பாண்டவர்களே, எங்கே போய்விட்டோம் நாங்கள்? இஸ்லாமிய வரலாறு தெரியவில்லை என்றால், உண்மை முஸ்லிம்கள் யார் என்பது தெரியவில்லை என்றால், ஈமானை இழந்த நிலையில் மரணிக்க வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். எங்களுடைய தோளை போற்றிக் கொண்டிருப்பார்கள். எங்களுடைய தோல். இன்றைக்கு நாங்க வெளித்தோற்றத்தை பார்த்தா அழகான தாடி, அழகான ஜுப்பா, அழகான தலைப்பாகை, வயத்தகல்லமூன பிஅல்சினத்தினா, எங்களுடைய நாவுகளில் இருந்து பேசுவார்கள். எப்படி? இஸ்லாம் என்று பேசுகிறார்கள். முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று பேசுகிறார்கள். நபிகளாருடைய குடும்பம், அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் சகோதரர்களே, வரலாற்று ரீதியாக இஸ்லாமிய உம்மத்துக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தார்கள் என்றால் எங்களுடைய கடமை என்ன? இன்றைக்கு அமெரிக்கா தூண்டுகிறது, இஸ்ரேல் தூண்டுகிறது, அரபு நாடுகள் சுன்னி முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அளிக்கப்படுகின்றன. அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக இஸ்லாத்தின் வரலாறு ரீதியான துரோகிகள் ஷிஆக்கள் ஆயுதத்தை கையிலே ஏந்திக் கொண்டு சுன்னிகளை வீழ்த்த முயற்சி செய்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு, ஷிஆக்கள் என்பவர்கள் யார் என்பதை கொஞ்சம் படித்து அவர்களுடைய வரலாற்று பின்னணியை விளங்கி எங்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? லெபனானிலே ஆயிரக்கணக்கான சுன்னிகள் ஹிஸ்புல்லா என்ற ஹிஸ்பு ஷைத்தானினால் அழிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த நாட்டிலே சுன்னிகளுக்கு நிம்மதி இல்லை. ஈராக்கிலே சத்தாம் ஹுசைனுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக அமெரிக்காவுக்கு முழுக்க வேலை பார்த்து தன்னுடைய ஆயுதப்படையை உள்ளே எடுத்து வருவதற்காக ஈராக்கை திறந்து கொடுத்தவர்கள் இந்த ஷிஆக்கள். அந்த சத்தாம் ஹுசைன் என்ன தவறும் இருக்கலாம், ஆனால் கடைசி முடிவுகளின் அடையாளங்கள் குர்ஆனோடு இருந்தது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு தொடர்பு பட்டதாக இருந்தது. அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தவர்கள் இந்த ஷிஆக்கள். அவரை தூக்கிலிட்டவர்கள் யார்? ஹஜ் பெருநாளுடைய தினம், உலக சுன்னி முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷம் கொண்டாடுகிற தினம். சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அவரை தூக்கிலிட்டு உலக சுன்னிகளை கவலையிலே ஆழ்த்தியவர்கள் யார்? இந்த ஷிஆக்கள். இன்று வரைக்கும் ஈராக்கிலே சுன்னிகளுக்கு நிம்மதி இல்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சிரியா 73% சுன்னி முஸ்லிம்களை கொண்ட நாடு. பஷாருல் அசத் என்ற ஷியாவின் தலைவரினால் அந்த முஸ்லிம்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பிச்சைக்காரர்களாகவும் அனாதைகளாகவும் ஆதரவற்றவர்களாகவும் அந்த சிரியாவை ஆக்கியது யார்? இந்த ஈரானுடைய துணையோடு ஷியாக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு 15 வருட காலம் யமனுடைய வரலாற்றை படித்திருக்கிறீர்களா? இதுவெல்லாம் மீடியாக்களிலே வராது. இந்த உலகத்தில் சுன்னிகளுக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் மீடியா வாய் திறக்காது. உண்மையை மீடியா உரத்து சொல்லாது. ஈரானிலே யமனிலே இன்றைக்கு 15 வருடம் ஹூசிகள் என்ற ஷியாக்களுடைய ஒரு பிரிவினர் ஆயுதத்தை தூக்கினார்கள். சுன்னி ஆட்சியை வீழ்த்திவிட்டு சுன்னிகளை தேடி அழித்து இன்றைக்கு ஷியாமயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யமனை. அன்பார்ந்தவர்களே, நாளைக்கு இது கத்தாரிலே நடக்காது என்பது நிச்சயமா? துபாயிலே நடக்காது என்பது நிச்சயமா? குவைத்திலே நடக்காது என்பது நிச்சயமா? சவுதியிலே நடக்காது என்பது நிச்சயமா? வரலாற்றை படித்து பாருங்கள். வெறுமனே வெளித்தோற்றத்தை பார்க்காதீர்கள், வெளி வாழ்க்கைகளை பார்க்காதீர்கள். வரலாற்றை பார்த்து, நபிகளாருடைய முன்னறிவிப்புகளை பார்த்து, இஸ்லாத்தை அதன் அடிப்படையிலிருந்து விளங்கினால்தான் துரோகி யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, அமெரிக்கா
இஸ்ரேல் எங்களுடைய விரோதி, சந்தேகம் இல்லை. அவனை விரோதியுடைய இடத்தில் வைத்துத்தான் நாங்கள் பார்ப்போம். விரோதியை விட மோசமானவன் யார் தெரியுமா? எங்களை போன்று நடித்துக் கொண்டு எங்களை அடிக்க முயற்சி செய்கிற துரோகிதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு ஒரு வாயில் இருக்கிறது, இஸ்லாத்துக்கு ஒரு வாயில் இருக்கிறது, அந்த வாயில் உடைக்கப்படும், உடைக்கப்பட்டால் இஸ்லாமிய உம்மத்துக்கு சோதனை வர ஆரம்பிக்கும் என்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். போய் கேட்டார்கள், ஹுதைஃபாவே, இஸ்லாத்துக்கு பாதுகாப்பான அந்த வாயில் எது என்று கேட்டார்கள். இஸ்லாத்துக்கு பாதுகாப்பான அந்த வாயில் எது என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, நீங்கள் தான் அந்த பாதுகாப்பு வாயில் என்றார்கள். அல்லாஹு யர்ஹம்ஹு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் தெரியுமா? எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் தெரியுமா? இதே பாரசீக நாடு, ஈரானுக்கு சொந்தக்காரனான, நெருப்பு வணங்கியான ஒரு அடிமையினால் தான் சுபகு தொழுகிற பொழுது குத்தப்பட்டார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். பாரசீகம், ஈரானை சார்ந்தவர். ஏன் கொல்ல வேண்டும்? ஏன் கொல்ல வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே ரோம் ஒரு சாம்ராஜ்யம் என்றால் பாரசீகம் இன்னொரு சாம்ராஜ்யம். அந்த பாரசீக சாம்ராஜ்யம் தான் ஈரான், ஈராக்கை சுத்தி வளைத்திருக்கக்கூடிய பகுதி. அதை தோல்வியடைய செய்து இஸ்லாத்துக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் யார் தெரியுமா? எங்களுடைய அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அந்த வெறிதான் சகோதரர்களே, தொழுது கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்களை குத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால் இந்த வரலாறு எங்களுக்கு தெரியுமா? இந்த வரலாறு எங்களுக்கு தெரியுமா? அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தார்கள். சகோதரர்களே, 6 வருட காலம் நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை. யார் அவர்கள்? யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய மிம்பர் மேடையில இருந்து கொண்டு கிழக்கு பகுதியை கை நீட்டி ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன தெரியுமா? இங்கிருந்துதான் குழப்பம் வரும், இங்கிருந்துதான் குழப்பம் வரும் என்றார்கள். மதீனத்து மிம்பரிலே இருந்து கிழக்கு திசையை நோக்கி கை நீட்டினால் அது எங்கே போகும் தெரியுமா? ஈராக்கு, ஈரானை சுத்தி வளைத்திருக்கின்ற பாரசீகத்தை நோக்கித்தான் போகும். அங்கிருந்துதான் உமர் ரலியல்லாஹு மரணத்துக்கு பின்னால் 6 வருடம் பிரச்சாரம் செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு வந்து புரட்சி செய்கிறோம் என்ற போர்வையில் மதீனாவை முற்றுகையிட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்குள் முற்றுகையிட்டார்கள். கழுத்தை வெட்டி கொலை செய்தார்கள். யார் அவர்கள்? யார் அவர்கள்? பாரசீகம் என்ற அடையாளப்படுத்தப்படுகிற ஈரானிலிருந்தும் ஈராக்கிலிருந்தும் படை திரட்டி வந்தவர்கள். வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள். அதன் பிறகு கொலை செய்துவிட்டு நாங்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறோம் என்று அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து கொண்டார்கள். அவர்கள்தான் தன்னை ஷிஅத்து அலி, அலியுடைய கூட்டம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தது யார்? அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தது யார்? இதே பாரசீக ஈரானிய சிந்தனை கொண்ட நெருப்பு வணங்கிகளில் ஒருவராக இருந்த அப்துல் ரஹ்மான் அல் முல்ஜிம், ஒரு பாரிசி. அலி ரலியல்லாஹு அவர்கள் சுபகு தொழுது கொண்டிருக்கும் பொழுது குத்தினார்கள். அதே வருத்தத்தில் மரணித்து போனார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வரலாற்றை கொஞ்சம் தேடி படித்து பாருங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாரினால் கொலை செய்யப்பட்டார்கள்? இன்று வரைக்கும் ஷியாக்கள் சொல்லுகிறார்கள் சுன்னிகள் கொலை செய்தார்களாம். வரலாற்றை கொஞ்சம் தேடி பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், இந்த உண்மையான வரலாற்றை நானும் நீங்களும் படிக்கவில்லை என்றால் உண்மை முஸ்லிம்களுக்கு எதிராக ஈரானுக்கு வக்காலத்து வாங்கி ஷியாக்களை வாழ வைத்து நாங்கள் அழிந்து மாண்டு போக வேண்டி வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. யார் கொலை செய்தது? அன்பார்ந்தவர்களே, வரலாற்று ஆரம்பிச்சா கொஞ்சம் நீண்டு போகும். சுருக்கமாக சொல்கிறேன். மக்காவிலே இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வெளியேறி வருகிற பொழுது
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது இப்னு உமர் ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை முஆனக்கா செய்து கொண்டு இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு வார்த்தை கேட்டார்கள். உன்னுடைய பாப்பாவை கொலை செய்த சமூகத்தை நோக்கியா நீ போக போகிறாய் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், என்னை நம்பி அந்த மக்கள் வர சொல்றாங்க, நான் போறேன் என்று போனாரு. அன்பாண்டவர்களே, 10,000 படை வீரர்கள் 10,000 படை வீரர்கள் கூஃபாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சார்பாக பையத்து செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன பிறகுதான் ஹுசைன் ரலியல்லாஹு வந்தார்கள். துஹருடைய நேரம், யசீத் அவர்கள் ஆட்சியில இருக்கிறார்கள். தன்னுடைய படையை அனுப்பி சொன்னார்கள், ஹுசைன் அவர்களுக்கு பையத்து நடக்க போகிறது, இதிலிருந்து நீங்கள் ஒதுங்கி வந்தால் உங்களுக்கு சன்மானம் இருக்கிறது, இல்லை என்றால் பெரிய ஒரு படை வருகிறது உங்களை தாக்குவதற்கு என்று சொல்கிற பொழுது 4000 படை வீரர்கள் காலை துஹாவுடைய நேரத்தில் இருக்கிறாங்க. இதை நம்பிதான் மக்காவிலிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு வந்து கொண்டிருக்கிறாங்க. துஹருடைய நேரமாகும் பொழுது அரைவாசி பேர் கழிந்து போய்விட்டார்கள். அஸருடைய நேரமாகும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கையொப்பம் எடுக்க வந்த முஸ்லிம் இப்னு அகீலை விட்டும் அனைத்து படையினரும் ஒதுங்கி சென்று எதிர் திசையிலே நின்று கொண்டார்கள். மக்ரிபுடைய நேரமாகிற பொழுது முஸ்லிம் இப்னு அகீல் மாத்திரம் மிஞ்சி இருந்தார். அவர் படை வீரர்களால் கைது செய்யப்பட்டார். இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு ஆட்சியாளர் இருக்கும் பொழுது இன்னொருவருக்கு பையத்து வாங்க வந்தால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டம் அது. அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் இப்னு அகீல பிடிச்சிட்டாங்க. எத்தனை பேர்? 4000 பேர் இருந்ததுல மக்ரிபாகும் பொழுது யாருமே இல்ல. இப்பதான் முஸ்லிம் இப்னு அகீல் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் ஏற்கனவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதிவிட்டேன், அவர் மக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார், இவங்களை நம்பிதான் நான் கடிதம் எழுதினேன், ஆனா எல்லாரும் துரோகம் இழைச்சிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஒரு அவகாசம் தாங்க, நான் ஒரு கடிதம் எழுதி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்ல, அந்த சுன்னி ஆட்சியாளர்களுடைய ராணுவ படை என்ன செய்தது தெரியுமா? ஒரு கடிதம் எழுதி அனுப்பியது, ஹுசைனே, நீங்கள் எந்த சமூகத்தை நம்பி வந்தீர்களோ அந்த சமூகம் உங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டு போய்விட்டார்கள், நீங்கள் மீண்டு வர இங்க கூஃபாவுக்கு வர வேண்டாம், மக்காவுக்கு திரும்பி போய்விடுங்கள் என்ற கடிதத்தை எழுதி அந்த படையிடம் கொடுக்க அவர்களே கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். ஹுசைன் அப்புறம் முஸ்லிம் இப்னு அகீல கொலை செஞ்சிட்டாங்க. முஸ்லிம் இப்னு அகீல் கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கையை அடைகிற பொழுது அவங்க கர்பலால இருந்தாங்க. இருந்து கொண்டு 80 பேர் குடும்பம் எல்லாம் சேர்ந்து 80 பேர் வச்சுக்கொண்டு அந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது முஸ்லிம் இப்னு அகீல் அழகா எழுதியிருக்கிறாங்க, நீங்க எந்த சமூகத்தை நம்பி வந்தீங்களோ அவர்கள் எல்லாரும் துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, நான் கொலை செய்யப்பட போறேன், நீங்களும் திரும்பி போங்க. அன்பாண்டவர்களே, இப்பொழுது அங்கே சுற்றி இருந்த ஆதரவாளர்கள் நினைத்திருந்தால் அவரை காப்பாற்றி எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். முஸ்லிம் இப்னு அகீலுடைய குடும்பம் வெறும் 70க்கும் 80க்கும் இடைப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஸ்லிம் இப்னு அகீல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு பழி வாங்காம நாங்களும் போக மாட்டோம், ஹுசைனே உங்களையும் போக விட மாட்டோம் என்றார்கள். அநியாயமா அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, யார் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது? நம்பி வந்த சமூகம் துரோகம் இழைத்ததனாலதான் அநியாயமாக ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உம்மத்தின் வரலாற்றை புரட்டி பாருங்கள். கஅபத்துல்லாஹுவை உடைத்து 25 வருடம் ஹஜருல் அஸ்வத் கல்லில்லாத அனாதையாக கஅபத்துல்லாஹுவை மாற்றியது யார்? இந்த ஷிஆக்கள். 25 வருடம் கஅபத்துல்லாஹுல ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கல்ல. இன்றைக்கும் நீங்க அந்த கல்லை உங்களுக்கு போட்டோ எடுக்க கிடைச்சா எடுத்து ஜூம் பண்ணி பாருங்க, முழு கல்லும் இருக்காது, உடைக்கப்பட்டது அந்த கல்லு 7 அல்லது 8 துண்டுகளை கொண்டு வந்து ஈயத்தில் ஒட்டி வச்சிருக்கிறாங்க, முழு கல்லு இல்ல. இந்த கல்லை உடைத்து துரோகம் இழைத்தவர்கள் யார்? இந்த ஷிஆக்கள். கஅபத்துல்லாஹுவை சுற்றி வந்து கொண்டிருந்த, தவாஃப் செய்து கொண்டிருந்த 1 லட்சத்துக்கும் அதிகமான முஸ்லிம்களை கொலை செய்து ஜம்சம் கிணற்றிலே போட்டு அடையாளம் இல்லாமல் ஜம்சம் கிணற்றை மூடிய கரை படிந்த வரலாறு இந்த ஷிஆக்களுக்கு தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சவுதி அரசாங்கம் 2000ஆம் ஆண்டு வரைக்கும்
ஈரானியர்களுக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு அனுமதி கொடுத்தது. அதன் பிறகு விசாவை மறுத்தது எதற்காக? மினாவிலே மிகப்பெரிய ஒரு புரளியை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு வரலாறு என்ன தெரியுமா? வரலாறு தெரியாமல் துரோகிகளுக்கு ஆதரவு. யுத்தத்தில் யாரும் வெத்தட்டும் சகோதரர்களே, இரண்டு தரப்பும் வெத்தினாலும் பாதிக்கப்படுவது சுன்னி முஸ்லீம்கள். மறந்துடாதீங்க, இரண்டு தரப்பு யாரும் வெத்தட்டும், எங்களுக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான். சூரத்து ரூமிலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான். ரோமர்களுக்கும், ரோமர்கள் கிறிஸ்தவங்க, அவர்களுக்கும் பாரிசீகர்கள், இன்றைக்கு ஈரான் என்று சொல்லுவோம், இவர்களுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் ரோமர்கள் வெற்றி பெறுவாங்க. சஹாபாக்கள் அதை வச்சு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. அன்பாண்டவர்களை, ஏன் கிறிஸ்தவர்களை பொறுத்த வகையில அல்லாஹ்வை நம்பினவங்க ரசூலுல்லாஹ்வை நம்பல்ல, இஞ்சியில நம்பினவங்க குர்ஆனை நம்பல்ல. ஆனால் நெருப்பு வணங்கிகள் என்பவர்கள் அதைவிட பாரதூரமானவர்கள். சஹாபாக்கள் யாருடைய வெற்றியை வச்சு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ரோமர்கள் வெற்றியை வச்சு தான் சந்தோஷப்பட்டாங்க. பாரிசீகர்கள் தோல்வியை வைத்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த வரலாறை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த பிரச்சனையில நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? அவரவர்கள் அதிகாரத்துக்கு சண்டை பிடிக்கிறார்கள். இஸ்லாமிய உம்மத்தை, உண்மையான முஸ்லிம்களை அடிமைப்படுத்துவது யார்? இதுக்கு சண்டை போகுது. நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? யா அல்லாஹ், உண்மை முஸ்லிம்களை பாதுகாத்துரு, உண்மை முஸ்லிம்களோட பொருளாதாரத்தை பாதுகாத்துரு, ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழுகிற பாக்கியத்தை தந்துவிடு என்கிற இந்த பிரார்த்தனையோடு எங்கட ஈமானை பலப்படுத்துகிற ஒரு கடமைதான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இஸ்லாமிய உம்மத்துக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்த வரலாறு ஷிஆக்களுக்கும், அந்த ஷிஆக்களில் பல பிரிவினர்களுக்கு மத்தியில் இஸ்னா அஷரியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற படு மோசமான அகீதாவை கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஈரானை ஆட்சி செய்கிற அவர்களுடைய துரோக வரலாற்றையும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். எதற்காக? எங்கட ஈமான பலப்படுத்த வேண்டும். இதை புரிந்தால் தான் பலப்படுத்தலாம் என்பதை புரிந்து கொண்டு, சமகாலத்திலே அரபு உலகத்துக்கு எதிராக அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் ஈரானியர்களும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கின்ற இந்த யுத்த காலத்திலே உண்மை முஸ்லிம்களின் பாதுகாப்புக்காக, உண்மை முஸ்லிம்களின் பலத்துக்காக பிரார்த்திக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சோதனையின் வடிவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள். என்னுடைய உம்மத் இருக்கிறதே, வ இன்ன உம்மத்தக்கும் ஹாதிஹி ஜுஇல ஆஃபியத்துஹா ஃபீ அவ்வலிஹா, இந்த இஸ்லாமிய உம்மத்தின் ஆரோக்கியமான காலப்பகுதி, நிம்மதியான காலப்பகுதி அதனுடைய ஆரம்ப கட்டம் என்றார்கள். அதனுடைய கடைசி பகுதி இருக்கிறதே, வஸயுஸீபு ஆகிரஹா பலாஉன், இந்த உம்மத்துடைய கடைசி காலம் சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கும். வ உமூருன் துன்கிரூனஹா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பல விஷயங்கள் இந்த உம்மத்திலே நடக்கும்ண்டாங்க. இந்த உம்மத்தில உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத பல விஷயம் நடக்கும்ண்டாங்க. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் அரபு நாடுகள்ல மார்க்கத்துக்கு முரணான பல விஷயங்கள் ஆட்சியாளர்களாக ஏற்படுத்தப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ உமூருன் துன்கிரூனஹா, ஒரு பக்கம் சோதனை வரும், இன்னொரு பக்கம் உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத மார்க்கத்துக்கு முரணான பல விஷயம் நடக்கும். அப்படி நடந்தா எங்கட வேலை என்ன தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசி பேசி, முஸ்லிம்களுக்கு எதிராக பேசி பேசி பதுவா செய்வதல்ல, ஏசுவதல்ல, திட்டி தீர்ப்பதல்ல. இது கியாமத்திட அடையாளம், இது கியாமத்திட அடையாளம். அவர்களுடைய நலனுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஈமான் இஸ்லாமிய பற்று வருவதற்காக துஆ செய்ய வேண்டும். இஸ்லாமிய உம்மத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டுமே அல்லாமல் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் நாசமா போக வேண்டும், பதுவா செய்யக்கூடாது சகோதரர்களை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கடைசி காலத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு பிறகு வருகிற ஆட்சியாளர்
அதைவிட கொடுங்கோலனாக இருப்பார் என்று சொன்னார்கள். அதனால சகோதரர்களே, இருக்கிற ஆட்சியாளர்கள் நலனுக்கும் அவருடைய ஈமானிய பற்றுக்கும் இஸ்லாமிய உணர்வுக்கும் பிரார்த்திக்க வேண்டுமே அல்லாமல் பதுவா செய்கிற மனிதர்களாக, அவர்களை அழிக்க வந்திருக்கின்ற துரோகிகளுக்கு ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிற சமூகமாக, துஆ செய்கிற சமூகமாக மாறிவிடக் கூடாது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு சோதனை வரும், அந்த சோதனையில முஃமின் நினைப்பான் எங்கட அழிவு காலம், கடைசி காலம். அப்படித்தானே நினைக்கிறோம். 2000 யோசிச்சு பாருங்க. 2000 நாங்க சொல்றதா 3வது உலக மகா யுத்தம் வரப்போகுது, 3வது உலக மகா யுத்தம் வரப்போகுது. அப்படித்தானே ஒவ்வொரு கட்டமும் சொல்றோம். அல்லாஹ் அடுத்தது 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க, ஒரு சோதனை வரும், அந்த சோதனையை பார்த்து உண்மை முஃமின் சொல்லுவான், ஹாதிஹி முஹ்லிகத்தி, இது எங்கட அழிவு காலம்னு சொல்லுவான். அந்த சோதனை போய் வேறொரு வடிவத்தில் இன்னொரு சோதனை வரும். அன்பார்ந்தவர்களே, எங்கட 25 வருஷம், எங்கட 30 வருஷத்துல இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு எதிரான சோதனைகளை பார்த்தால் இந்த ஹதீஸை அப்படியே உறுதியாக நம்பலாம் சகோதரர்களே. சோதனையின் வடிவங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த சோதனை காலத்திலே வாழுகிற மனிதன் நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும், சுவனத்துக்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அவன் 2 விஷயத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். ஒன்று என்ன சகோதரர்களே, ஒன்று என்ன, அவருக்கு மரணம் வருகின்ற பொழுது அல்லாஹுவை ஆழமாக நம்பியவனாகவும் மறுமையை ஆழமாக நம்பியவனும் மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஈமானை பலப்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களை வழி நடாத்துறது யாரு, எங்களை தலைவர் யாரு தேடி போகாதீங்க, ஈமானை பலப்படுத்துங்க. ஈமானை பலப்படுத்தினால் ஈரானுடைய அகீதா என்ன, ஈரானுடைய நம்பிக்கை என்ன, நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அபூபக்கர், உமர், இந்த 2 பேரும் காபிர்கள் என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். ஆயிஷா நாயகி, ஃபாத்திமா, அந்த ஹப்ஸா நாயகி நாய்கள் என்று சொல்லுவார்கள். நஊது பில்லாஹ். இன்றைக்கும் ஒரு விபச்சாரிய கண்டா ஆயிஷா வருகிறாள் என்று சொல்லுவார்கள். நஊது பில்லாஹ். எழுத்திலே இருக்கிறது. இந்த ஹாமுனி, மரணித்து போன ஹாமுனிக்கு முன்னால் மரணித்து போனவர் ஹுமைனி, அந்த ஹுமைனுடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர், உமர் என்றால் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொல்பவர்கள் சுன்னி முஸ்லிம்கள். அவர்களுக்கு பதுவா செய்பவர்கள் ஷிஆக்கள். அதுல ஷிஆக்கள்ல ஜெய்தியாக்கள், இஸ்மாயிலியக்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இஸ்னா அஷரியாக்கள், நுசைரியாக்கள், ராஃபிதாக்கள் கடுமையான கொள்கை உடையவர்கள். இதுல இஸ்னா அஷரியாக்கள் தான் ஈரானிலே அதிகம் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆன் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம் என்று பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குர்ஆனை பற்றி இந்த ஈரான் ஷிஆக்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? உங்களுடைய குர்ஆனிலே குறை இருக்கிறது. நஊது பில்லாஹ். அபூபக்கரும் உமரும் சேர்ந்து பல வசனங்களை அழித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சிந்தனை இருந்தால் எங்கட ஈமானை பலப்படுத்தலாமா? சோதனை நிறைந்த காலத்தில் ஈமானை பலப்படுத்த வேண்டும், ஈமானை பலப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வழிகேடுகளை பேசினால் அது தனி ஒரு தலைப்பாகி போய்விடும். ஒரு சில ஆக சொற்பமானதை உங்களுக்கு நான் தொட்டு காட்டியிருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், இவர்களுடைய அகீதா என்ன, இவர்களுடைய நம்பிக்கை என்ன, இவர்களுடைய ஈமான் என்ன, கொஞ்சம் தேடி படியுங்கள் சகோதரர்களே. வெறுமனே ஆயுதத்தை கொடுத்து உதவி செய்கிறார்கள் என்பதற்காக, முஸ்லிம்களுக்காக அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் என்பதற்காக பின்னால் போய்விடாதீர்கள். ஈமானை இழக்க வேண்டிய மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, 2022 ஆண்டுக்கு முன்னால பலஸ்தீன் என்ற அந்த பூமிக்கு எதிராக இஸ்ரேலியர்கள் பல யுத்தங்களை தொடுத்தார்கள், பல தடவை அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க. 2022க்கு முன்னால பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் யார்? அரபு சமூகம். உதவி செய்தவர்கள் யார்? அரபு சமூகம். ஆயுத ரீதியாக உதவி செய்தது யார்? அரபு சமூகம். ஈரான் எங்கே இருந்தது என்று கொஞ்சம் தேடி பாருங்கள். ஒன்றில் இஸ்ரேலுக்கு பின்னால் இருந்தது அல்லது மௌனம் காத்துக் கொண்டிருந்தது. அரபு சமூகம் போராடி போராடி ஏலாம 96 காலப்பகுதியில் தோல்வி அடைஞ்சாங்க.
அந்த நேரம் ஈரான் எங்கிருந்தது என்று பாருங்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வரலாற்றை கொஞ்சம் தேடி படிங்க. அப்பதான் எங்கட ஈமானை பலப்படுத்தலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முதல் கடமை சோதனை நிறைந்த காலத்தில் அல்லாஹுவின் மீது ஆழமான நம்பிக்கை, மறுமையின் மீது ஆழமான நம்பிக்கை, இஸ்லாமிய அடிப்படையில் உறுதியை வைத்துக் கொள்வோம். அரபு நாடுகள நிலைமை என்ன தெரியுமா? மேலால போற குண்டு ஏண்ட தலையில விழுந்தா என்ன நிலைமைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இந்த சோதனையில் எனக்கு மரணம் வந்தால் அல்லாஹுவை, ஈமானை, இஸ்லாத்தை ஆழமாக நம்பிய நிலை நான் மௌத்தா போகணும். இந்த வாழ்க்கை வரணும் சகோதரர்களே. இரண்டாவது என்ன தெரியுமா? வல்யத்தி இலன்னாஸ் அல்லது யுஹிப்பு அன் யுக்தா இலை. மனிதர்கள் எனக்கு என்ன நலவு செய்ய வேண்டும் என்று விரும்புவார்களோ அந்த நலவை அடுத்த மனிதர்களுக்கு செஞ்சுட்டு போயிருவோம். இன்னைக்கு நானும் நீங்களும் குர்ஆன் சுன்னாவோட வாழ்றோம்டா இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியாக துணை நின்றவர்கள் அரபு சமூகம் சகோதரர்களே. புகாரி, முஸ்லிம் ஏண்டவங்களோட கையில கிடைக்கிறதுக்கு இந்து வரைக்கும் உதவி செஞ்சவங்க யார்? அந்த அரபு சமூகம். ஷியாக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? புகாரியை நாங்கள் ஏற்க மாட்டோம், முஸ்லிமை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பாதுகாத்து தந்த சமூகம் இந்த அரபு சமூகம் என்றால், அவர்களுக்கு எதிராக இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் எனக்கும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது என்று விரும்புகிற மாதிரி இந்த ஒவ்வொரு இஸ்லாமியனும் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற மனிதர்களாக வாழ்வோம். ஏண்ட நாடு எனக்கு நிம்மதியா இருக்கணும், ஏண்ட பொருளாதாரம் எனக்கு நிம்மதியா இருக்கணும் என்று விரும்புகிற மாதிரி என்ற சகோதர சமூகம், என்ற முஸ்லிம் சமூகம், அவர்களுடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு வாழ்வோம். எந்த வினாடி மரணம் வந்தாலும் நரகத்தை விட்டும் தூரமாகலாம், சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாறலாம் என்ற வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, நான் இவ்வளவு நேரமும் சொன்ன செய்தி பல பேருக்கு உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்படி ஏற்படுத்தி உண்மை முஸ்லிம்களை நீங்கள் அடையாளப்படுத்தாமல் ஈரானுக்கு குரல் கொடுக்கின்ற மனிதர்களாக, ஷியாவுக்கு உதவி புரிகிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் யமனுடைய வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள், சிரியாவுடைய வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள். இன்றோ நாளையோ 5 வருடமோ 10 வருடமோ போகிற பொழுது இன்றைக்கு அரபு நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நாடுகளுக்கு இன்றைக்கு யமனுக்கு நடந்தது நடக்கக்கூடாது, சிரியாவுக்கு நடந்தது நடக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், துஆ செய்வோம். இதுதான் எங்களுடைய கடமை. அல்லாஹ்வுக்காக முஸ்லிம்கள் ரத்தத்தில் விளையாடாதீங்க. என்ன நடக்குது? அரபு நாட்டுக்கு அடிக்கிறதை வச்சு சந்தோஷப்படுறோம், அவர்களுக்கு எதிராக வாரதெல்லாம் ஷேர் பண்றோம், எல்லாம் ஷேர் பண்றோம். நஊது பில்லாஹ். வேண்டாம் சகோதரர்களே. மீடியாக்கள் யூதர்களோட கையில இருக்குது, கிறிஸ்தவர்களோட கையில இருக்குது. அவர்கள் அரபு நாட்டை வைராக்கியம் உண்டு பண்ண, அரபு நாட்டு தலைவர்களை கெட்டவர்களிலும் கெட்டவர்கள் என்று காட்டுவதற்காக மீடியாக்கள் அனைத்து முயற்சியும் நடக்குது. நாங்க என்ன செய்யறோம்? எதையும் தேடி பார்க்கிறது இல்ல, உறுதிப்படுத்துறது இந்த ஷேர் பண்றது. நாங்க என்ன பார்த்துட்டு இவன் அழியணும், இவன் நாசமா போகணும். வேண்டாம் சகோதரர்களை, துஆ செய்வோம். கெட்டது வருதா, ஒரு முஸ்லிமை பற்றிய கெட்ட தகவல் வருதா, யா அல்லாஹ் இவனுக்கு ஹிதாயத்தை கொடு, தெளிவை கொடு என்று பிரார்த்தனை செய்கிற மனிதர்களாக மாறுவே அல்லாமல் அடிச்சு போடு ஒரு நாளும் பதுவா செய்யாதீங்க. எனவே அன்பாண்டவர்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு சமகால பிரச்சனைகளில் எங்களுடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொண்டு எந்த வினாடி மரணித்தாலும் உண்மை முஸ்லிமாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.